மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. ஆகவே இந்த நாளிலே ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் கடந்து போகிறேன். அந்த வாக்கு தத்துவமானது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நிற்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்கு தத்துவத்தை நான் பொதுவாக எங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததே நான் சொல்லுவேன், சொல்லி ஜெபிப்பேன். அவ்வளவுமே வாக்கு தத்துவங்கள் தான். இது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று ஜெபசிந்தியோடு கூட இருக்குமே என்று சொன்னால் ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார் என்கிறதால ஒரு கவியை பாடி நாம் இந்த செய்திக்கு போயேன்னு சொன்னால், கடந்த நாட்கள் எங்களுக்கு இருளாக இருந்தது, அரண்டு போயிருந்தோம், அழுகை இருந்தது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறுத்தி இருக்கிறார். நிறுத்தி எங்களை எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பாடலை நாம் ஜெபத்தோடு கூட கேட்போமாக. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே. மரண வேளை அன்னை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். மரண வேளை அன்னை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர். இதெல்லாம் விளக்கினீரே, அருளை நிறுத்தினீரே. எங்கிருந்தெல்லாம் விளக்கினீரே, அருளை நிறுத்தினீரே. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில மீண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவா புஸ்தகத்தை, யோசுவாவை குறித்து வேதத்திலே நிறைய பேர் நல்ல எல்லாருக்குமே சிறப்பானவர்கள் தான்.
ஆதியாகமத்துல ஈசாக்குல இருந்து எடுத்தா யோசேப்பு, ஆபிரகாம், லைனா போகுதா, இது இப்படியாக நிறைய பேர் நம்ம பார்த்து கொண்டே போகிறோம். ஆனா இந்த யோசுவா என்பவன் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் 2000 ஆண்டுன்னு நினைக்கிறேன், கனடாவில் நான் போயிருந்த போது, அப்போ அங்க ஒரு இலங்கை தமிழர் வீட்டுல நான் தங்கியிருந்தேன். 3 மாத காலம் தங்கியிருந்தேன் அந்த அம்மா வீட்டுல. அவங்க அப்பதான் ஜெர்மனில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 8 மாதம் பிரெக்னெண்டாக இருந்தாங்க. 2வது குழந்தை, முதல் ஒரு பெண் குழந்தை. நான் படுத்துக்கும் போது அவங்க நைட்லாம் கிறிஸ்டின் பாட்டு கேட்டுட்டே தூங்குவாங்க, என்னையும் பாட சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன ஆண்டி தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டி நீங்க எனக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். நான் பெரிய தீர்க்கதரிசி அப்படிலாம் கிடையாது, அந்த வரலாம் எனக்கு இருக்குன்னு நினைக்க மாட்டேன். சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. ஆனா நான் அவங்களுக்கு விசுவாசத்தோடு அவங்களுடைய மன விருப்பத்தை அறிந்து, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க. நான் சொன்னேன், சுமதி உனக்கு ஆண் குழந்தைய கொடுப்பாரு, உனக்கு ஜாஷுவான்னு பேர் வைங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் பாட்டு அவங்க என்ன பேர் வச்சு நினைச்சாங்களோ, அவங்க அழகா என்னென்ன பேர் நினைச்சிருந்தாங்களோ, நான் பாட்டு சொல்லிட்டு வந்து. ஆனா ஆண் குழந்தை பிறந்து ஜாஷுவான்னு பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த தடவை போனப்ப அவன் என்னை அத்தைன்னு தான் போடுவான், அத்தையும் போடுவான். இந்த தடவை போனப்ப அத்தை, நான் சொன்னேன் எனக்கு மக இருந்திருந்தா உடனே நான் கல்யாணம் பண்ணி தந்துருப்பேன், மக இல்லையா அப்படின்னு. ஆனா கூட நீங்க அத்தி தான், அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்க. அப்போ அவன் அவ்வளவு பெரிய பையன், 26 வயதுக்கு ஆகுது அவன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் ஆண்டி அத்தி எனக்கு ஜாஷுவான்னு பேர் வச்சிங்க அப்படின்னு. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஜாஷ் கூப்பிடுறாங்க, ஜாஷுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லவேளை வேற ஏதாவது பேர் வைக்காம போயிட்டீங்க நீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன்னு சொன்னா ஜாஷுவாவுடைய வீரம், ஜாஷுவாவுடைய விசுவாசம், அந்த யோசுவாவுடைய வல்லமை, யோசுவாவுடைய கீழ்ப்படிதல், யோசுவாவுடைய நம்பிக்கை, யோசுவாவுடைய அர்ப்பணிப்பு, யோசுவாவின் முழு தன்மைகளும் நீங்க வேதத்தை பார்த்தா தெரியும். ஏன்னு சொன்னா நான் அப்புறம் சொல்ல போறேன். ஒரு இடத்துல சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நில்லுங்கிறாங்க. ஹல்லேலூயா. நிக்குமா? எனக்கு மட்டும் அப்படி நின்றுட்டா வால் போஸ்ட் எல்லாம் வச்சு போட்டிருப்பேன், போறதான் சொல்லியிருப்பேன். யார் எந்த ஊழியக்காரர்கள் நின்றுக்கா? ஆனா அவனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்னது வேதாகமத்துல ஒரு இடத்துல, அது 2வது வருது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு பராக்கிரமசாலி தான் இந்த யோசுவா. அதனால அந்த யோசுவாவை குறித்து ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைத்தேன். நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே இந்த காரியத்தை 3 குறிப்புகளை அவனுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து போகிறேன். முதலாவது, இந்த யோசுவாவை குறித்து பார்த்தால் அவன் 8 இருந்து 6 லட்சம் புருஷர்கள் வந்தாங்க. குமார் பஸ்து சரித்திரம் ரொம்ப நல்லா நிறைய சொன்னாங்க. நான் ஒரு அரசனை குறித்து தான் பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தவறும் தண்டனைகளும் ஐயோ எல்லாத்திலையும் வந்துருச்சு இந்த செய்திகள்லாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். அப்போ இன்னைக்கு அந்த சரித்திரமா அதை படித்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 8ல போய் யோசேப்பினுடைய சமயத்துல போனாங்க. போய் அவங்க அங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆனா அறியாத ஒரு பார்வம் வந்த பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அவங்களால இருக்க முடியல. ஆகவே 8ல இருந்து புறப்பட்டு மோசையின் தலைமையில அவங்க வராங்க. கானானை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான அந்த இடத்தை பெரும்படியாக வருகிறார். அங்க இருந்து வரும்போது யோசுவாவுக்கு 40 வயது. 40 வயதுல வர 40 வயது அந்த காலத்துல ஒரு 16 வயசு மாதிரி ரொம்ப நல்ல வயது. அந்த வயசுல வரான். இது பாத்தீங்கன்னு சொன்னா 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டாங்க. எப்பவுமே பெண்களை கணக்கு போட மாட்டாங்க யூத ஜனங்கள். சாப்பிட்டது கூட 2052 மில்லியன் 5000 பேர் பெண் ஆண்களை தான் சொன்னாங்க. பெண்கள் பிள்ளைகளை கணக்கு கிடையாது. அதனால நிறைய பேர் பாஸ்டர் சொல்லுவாங்க 20 லட்சம் பேர் கூட இருக்கலாம். ஆனா 6 லட்சம் பேர் அங்க இருந்து புறப்பட்டாங்க. ஆனா ஆனா அந்த ஜனங்க 6 லட்சம் புறப்பட்டாலும் கூட கலகம், பிரச்சனை, பிரிவினை, பல காரியங்கள் இதெல்லாம் செஞ்சு 2 பேர் தான். அந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் வந்தாங்க, தலைமுறையெல்லாம் வந்தது, பேரன் பேத்தி பிள்ளைங்க அப்படியெல்லாம் வந்தாங்க. ஆனா அவங்க புறப்பட்ட வாலிபர்கள் பெரியவங்க 2 பேர் தான், காலேப் யோசுவா 2 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா அந்த அளவு நான் நினைப்பேன், அது ஒரு சின்ன சபை இது. இதுலயே நம்ம ஒண்ணு சொல்லிட்டா போச்சுப்பாங்க, ஒண்ணு சொல்லிட்டா பிரச்சனை பண்ணிடுவாங்க, ஒண்ணு சொல்லிட்டா வரமாட்டாங்க சபைக்கு. இப்படிப்பட்ட இருக்குது. அந்த மோசே அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தினா, மோசையே பாடாப்படுத்தினாங்க. அதன் பிறகு யோசுவாவை அவன் தலைவர் ஆக்குகிறான். மோசையை பற்றி யோசுவாவில சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை மாதிரி
மோசையை குறித்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசையை போல் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட முகமுகமா தரிசித்த ஒரு மோசே வழி நடத்தினா அவன் மரிக்க போகிறான்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அதன் பிறகு ஆண்டவரே சொல்லிட்டாரு மோசேட்ட, உனக்கு பிறகு எவ்வளவு பேர் இருந்தாங்க. இப்ப இந்த சபையில நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா யாரையாவது ஒருத்தர் பாஸ்டரையா சொல்ற, நீ எனக்கு பிறகு நீ இதை நடத்துன்னு சொல்றது ஒரு பெரிய காரியம். எவ்வளவு பேரு அதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்தது யோசுவா தான். காலேப் யோசுவா 2 பேரும் இருந்தாங்க அந்த லிஸ்ட்ல. ஆனால் காலேப்பை விட யோசுவா கொஞ்சம் விசேஷத்தவன் என்கிறது ஆண்டவர் அறிந்து அவனை யோசுவாவை அவனுக்கு தலைவனாக அனுபவிக்கிறான். அப்ப அவன் பயப்படுகிறான், ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஜனங்க ரொம்ப பொல்லாத ஜனங்க. இப்போ நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்சி நடத்தினா கூட கஷ்டம் தான். யார் வந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. யார் வந்தாலும் எப்படிப்பட்ட முதல் நடத்துறது கஷ்டம். ஒரு குடும்பத்தை நடத்துகிறது ஒரு கஷ்டம். ஒரு சபையை நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படியாக பிரசித்தியாக எடுத்துட்டு போறலாம். ஆனா சபையை நடத்துறது போதவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களா கேள்வி கேட்கணும்னா அவங்கதான். நாங்க அங்க சேர்த்திருக்கோமே, ஏன் இங்க கூட்டிட்டு வந்த, ஏன் இது வந்த, காடை இல்லாமங்க, இறைச்சி இல்லாமங்க, இறைச்சி கொடுத்தா மண்ணா இல்லாமங்க. நம்ம வீட்டுல சில பிள்ளைங்க இருக்கும் தெரியுமா, காரக்குழம்பு வச்ச ஏன் சாம்பார் வைக்கலாங்க, சாம்பார் வச்ச ஏன் இறைச்சி வைக்கலாங்க, ஏன் இது கோழிக்கறி வச்சல ஏன் மோர் வேணும். அது சில பிள்ளைங்க சில குடும்பத்துல இருப்பாங்க. எங்க குடும்பத்துல அப்படி இல்லப்பா, அவங்க நல்ல பிள்ளைங்க தான் பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்தா சாப்பிடுதுங்க, பாஸ்டர்ல அதுக்கு சொல்ல. ஆனா நிறைய இடத்துல பிரச்சனைங்க, சாப்பாட்டுலயே பிரச்சனை. அந்த சாப்பாட்டிலே பிரச்சனையை உருவாக்குறது இஸ்ரவேல் ஜனங்க தான். இவன் பயப்படுகிறான். யோசுவா பதவி இஷ்டம் தான், ஒரு தலைமை பதவிக்கு இஷ்டம் தான். அதுவும் மோசே எவ்வளவு பெரிய முகமுகமா தரிசித்தவன், அற்புத அடையாளங்களை செஞ்சவன், வழி நடத்தினவன், பிரத்யோகமாக அழைக்கப்பட்டவன். அவன் மறுத்து போயினான். அவன் மறித்த பின்பு ஆண்டவர் இவனை சொல்லி நீ தான் அதுக்கு தலைவன் போது அவன் பயப்படுகிறான். ஐயோ இந்த ஜனங்க பொல்லாத ஜனங்க எப்படி நடத்துவோம், என்ன செய்வோம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பயப்படாத, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க. இந்த காலை வேளையில பல பயத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். ஸ்கூல் கட்ட ஃபீஸ் பணம் இல்லைன்னு ஒரு பயம், வீட்டு பிரச்சனை ஒரு பயம், வியாதி பிரச்சனை ஒரு பயம், பல விதமான பயங்கள், பணம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை ஒரு பயம், எதிர்ப்புகள், பல காரியங்களான ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னோட்டு விலக மாட்டேன், நீ பயப்படாத அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். நீங்க டெய்லி இந்த வாரம் முழுவதும் அடுத்த வாரம் செய்தி கேட்கறது வரைக்கும் நீங்க போய் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், பயப்படுற காரியம் வாசல்லே நிற்கும். போகும்போதே வாசல்லே ரெடியா நிற்பான் பயமுன்றதுக்கு. இல்ல நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை உண்டாக்கினேன், என்னை வழி நடத்தினேன், என்னை ரட்சித்த, என்னை அபிஷேகித்த என்னுடைய தேவன் என் கூட இருக்காரு, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்லணும். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி. அப்போ இந்த யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு சொன்னா நிறைய காரியம் சொல்லலாம். ஆனா 3 காரியங்களை நான் மோசேயை 3 காரியங்களை நான் சொல்ல வைக்கிறேன். இந்த யோசுவா சாதாரண ஒரு ஆள் கிடையாது, பெரிய யுத்த வீரன். நீங்க பாத்தீங்கன்னா படிக்க நேரம் கிடையாது. அதுல யோசுவா 3ஆம் அதிகாரம் 17, 17 பாத்தீங்கன்னா யுத்தம் செய்வான். நல்ல ஒரு இடத்துல மோசே கையை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யோசுவா நின்று அடிச்சு சண்டை போட்டு அமலேக்கியரை அப்படி முறியெடுத்தான். அவன் 6 வருடங்களுக்குள்ள 6 ஜாதியாரை 31 ராஜாக்களை வீழ்த்தி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். அவ்வளவு ஒரு ஒரு பராக்கிரமசாலியான ஒருவன், பக்தி உள்ளவனா இருந்தான். எல்லாமே அவன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவனா இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் 40 வயதுல 8ல இருந்து வந்தான். ஆனா இறந்த போது அவனுக்கு 110 வயசு. நான் இதை படிக்கும்போது நினைச்சேன், ஏன் அவன் இன்னும் கூட ஒரு 10 வருஷம் இந்த மக்களை ஆண்டு இருக்கலாமே, ஏன் இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அது கேள்வி கேட்கக்கூடாது. எங்க வீட்டா விஷயத்துல அதுதான் ஆண்டு நடத்தினார். கேட்கவே கூடாது. சரோஜமா 47 வயசுல இருந்தார். கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அலையில கரையை நியமிச்சு தருவார். இவ்வளவுதான் நீ ஓடணும், இவ்வளவுதான் நீ குதிக்கணும்னு அலைக்கு கூட ஒரு நியமிச்சிருக்கிறார். அந்த நியமத்தை விட்டு அந்த அலை கரையை கடக்காது. அதுக்கு அப்படிதான் அடங்கி இருக்கும். அது போல மரணம் எனக்கு எத்தனை வயசுன்னு ஆண்டவர் முன் குறிச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொருத்தருக்கும் முன் குறிச்சிருக்கிறாரு. நமக்கும் முன்னுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த யோசுவா 110 எவ்வளவு வருஷம் வாழ்கிறோங்கிறது அர்த்தம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் அதுதான் முக்கியம்.
நம்ம எவ்வளவு வருஷம் வாழ்ந்தது பெருசு இல்லை, கொஞ்சம் வருஷமா இருந்தாலும் 110 வயது வரை யோசுவா வாழ்ந்தான். ஆண்டவர் அவனை வல்லமையாக்க பயன்படுத்த. ஏசப்பா 33 வயது தான் இறந்தார், சின்ன வயது தான். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். ஆகவே அவன் 110 வயதுல இறந்தான். அவனுடைய காரியத்துல முதலாவது அவனை பார்க்கும்போது அவனுடைய வித்தியாசமானவனாக இருந்தான். என்னாகும் 16:8 நீங்க படிக்க விட எல்லாருக்கும் தெரியும். கானான உங்களுக்கு தரேன்னு சொன்ன போது 12 பேரை தெரிந்தெடுத்து, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளு, 12 கோத்திரத்தையும் 12 பேரை எடுத்துட்டு போனாங்க. அவங்க வரும்போது அவங்க பெரிய பெரிய திராட்சை கொலை, அது இது, ஒரு திராட்சை கொலை எப்படி இருக்குமா தெரியுமா, ஒரு பழக்கொலை மாதிரி இருக்குமா, அதெல்லாம் பார்த்தாங்க. அப்ப இங்க 10 பேரும் சொல்றாங்க நான் 10 பேரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க போன இடம் பாலும் தேனும் ஒளி, பால் அப்படியே ஒழுகுது மாட்டுல இருந்து, அது மாதிரி பழங்களும் நல்ல தேசம் தான். அப்ப என்ன பிரச்சனைப்பா, போயிடலாம், ஓடி நமக்கு சண்டை போடலாம். இல்ல அங்க இருக்கிற மக்கள்லாம் ராட்சதர்கள், அவங்கள வெட்ட முடியாது, நீங்க போனோன்னா நம்ம செத்து போயிடுவோம், நம்ம போனோம்னா நம்ம மக்கள்லாம் அழிஞ்சிருவோம். நம்ம அதை கேட்டு ஜனங்க எப்பவுமே பாருங்களேன், துர்ச்செய்தியை பரவி பாருங்களேன், அது உடனே நம்பி ஆள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உடனே அவ்வளவுதான், கானான் கிடைக்கும் நம்பி வந்தமே, போச்சே. ஆனா 2 பேர் காலை யோசுவாவும் கையை பத்தி இருக்க அது ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம ஈஸியாக சுதந்திரத்துக்கு கொள்ளலாம் அப்படின்னு வித்தியாசமான பேச்சை பேசினது யோசுவாவும் ஒருத்தர். அவன் சொன்னான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்க அப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால இவன் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பேசுறவங்களா இருக்கணும். நாம கூட நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல நம்ம வித்தியாசமானவங்களா இருக்கணும். இது வாங்க அப்படின்ட்டு எங்க ஆபீஸ்ல இருக்கும்போது, மேடம் இந்த காணிக்கை போட்டு இதை செய்தா இது நடக்கும்பாங்க. நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இல்ல நான் ஏசப்பாவை கும்பிடுறேன். நீங்க என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க மேடம், நீங்க ரொம்ப, நாங்க உங்க சாமியெல்லாம் நான் எங்க சாமி நீங்க கூப்பிட நான் கூப்பிடலையே, உங்களுக்கு விசுவாசம் தான் கூப்பிடுங்க, அதுக்காக நான் உங்க சாமியை நான் கூப்பிட முடியாது. எனக்கு அந்த சாப்பாடு விஷயத்துல கூட சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு திருப்பதி லட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது. நான் சொன்னேன், பைபிள்ல வசனம் இருக்குது, அதை ஸ்தோத்திரத்தோட கூட விக்கிரத்துக்கு வச்சிருந்த சாப்பிட்டா நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படின்னு இருக்கு. பின்னே நீங்க சாப்பிடல, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விக்கிரத்துக்கு வச்சிருந்த சாப்பிட மாட்டேன், அந்த கோயிலுக்குள்ள நுழைய மாட்டேன், சில காரியங்களை செய்ய மாட்டேன், சின்ன வயசுல நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீற மாட்டேன் அப்படின்னு. மேடம் நீங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான் மேடம் அப்படின்னு. நான் அப்புறம் சொன்னேன், இதை மட்டும் சொல்றீங்களே, ஏன் லஞ்சம் வாங்குன்னு சொல்றீங்க, நான் வாங்க மாட்டேன்னு சொல்றேன்ல, அது ஏன் பெருமையா சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் 99 பேரும் லஞ்சம் வாங்குறீங்க, நான் மட்டும் லஞ்சம் வாங்கல. அப்போ அந்த ஆபீஸ் அந்த லீடர் சொல்றான், மேடம் ஒருத்தர் தான் லஞ்சம் வாங்கல, கிறிஸ்டியன்லாம் வாங்குறாங்கிறாங்க. அதுதான் ஆண்டவர். வித்தியாசமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, ட்ரெஸ்ஸும் வித்தியாசமா தான் இருக்கும். எப்படி ட்ரெஸ் கூட பாதி ட்ரெஸ் கூட வித்தியாசமா இருக்கக்கூடாது, அடக்கமா ஒடுக்கமா நம்மளை பார்த்தா ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப ஷேமா அப்படிதான். ஏன்னா அதுலயும் ஆலயத்துல பிள்ளைங்க, நம்ம ஆலயம் பரவாயில்ல நான் சொல்லல, ஆனா நான் போன சபைகள்லாம், வெள்ளக்கார சபைகள்ல போனீங்கன்னா பேண்ட் கூட போட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நான் போன வெள்ளக்கார சபையில. மற்ற நாள்லாம் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிடி மாதிரி நீளமா போட்டு அடக்கமா ட்ரெஸ் பண்ணி ஸ்கார்ப்லாம் ரொம்ப அழகா நேர்த்தியா வருவாங்க. நம்ம வித்தியாசமா இருக்கும். நம்ம சபையில பார்க்கும்போது, ஐயோ இவங்களா வித்தியாசமா இருக்காங்க, இவங்க பேச்சா வித்தியாசம், இவங்க நடையா வித்தியாசம், இவங்க நிக்க மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இந்த கெட்ட இதுல நிக்க மாட்டாங்க, சாராயங்களை பக்கம் போக மாட்டாங்க, கெட்ட பசங்களோட நிக்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்ம பேச்சுங்க, நம்ம ட்ரெஸ் கோடு எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். அதனால அதுக்கு நம்ம பேரண்ட்ஸும் ஒத்துழைக்கணும், நம்ம பேரண்ட்ஸும் நல்லா வளர்த்தணும். எங்க அம்மா ரொம்ப நல்லா வளர்த்தாங்க, நான் அதுக்கு சாட்சி. நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க. நீங்க ட்ரெஸ் கோட்ல அந்த காலத்துல நீங்க சொல்லுங்க, நீங்க நாங்களாம் படிச்சவங்க தான், காலேஜ் எல்லாம் போனவங்க தான், ஆனாலும் இப்படிதான் ஜாக்கெட் போடணும், இப்படிதான் போடணும், இப்படிதான் பண்ணணும்பாங்க. நான் ஒரே ஒரு தடவை கேட்டேன், அம்மா பேக் ஓப்பன் போட்டு ஒரு பட்டன் போட்டுட்டானே, நீ அதுக்கு ஜாக்கெட் போடாம போன. அதனால அப்படி அந்த காலத்துல பிள்ளைங்க கேட்காதீங்க. ஆனா கூட பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் வித்தியாசமான பேச்சு, வித்தியாசமான நட, வித்தியாசமான வாழ்க்கை, எல்லாத்தையும் வித்தியாசமாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஆத்துல மீன் போனா, இந்த கதை அடிக்கடி பாசங்க எல்லாம் சொல்லுவாங்க, மீன் போச்சுன்னா உயிர் உள்ள மீன் எதிர்த்து போகும், ஆனா சித்த மீன் தான்
அந்த தண்ணி போற பகுதியிலே போயிட்டு நம்ம உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவங்களா இருந்தா அவங்க எப்படி போனா என்ன, நம்ம வித்தியாசமாக வாழ வேண்டும். ஆகவே வித்தியாசமா நம்முடைய வாழ்க்கை. இந்த யோசுவா அந்த கூட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக காணப்பட்டதுனால தான் ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்டான். இரண்டாவது அவனுடைய காரியத்தை பார்க்கும்போது விசுவாசம் உள்ளவனா இருந்தான். அது யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அவர் பாருங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களே செய்வார். அவனுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட மழையை பார்த்து பேருக்கு சமுத்திரத்துல போனா கூட போகிறாங்க. அதனால நமக்கு விசுவாசம் ரொம்ப, அது ஒரு வரம். 9 வரங்கள்ல விசுவாச வரம், ரொம்ப விசுவாச வரம் ஒழிஞ்சு போகல. சில வரங்கள் ஒழிஞ்சு போயிருக்குது, ஆனா விசுவாச வரம் இன்னைக்கு இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச வரம் தாய்மார்களுக்கு இருக்கணும், அதை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைங்க ஏதாவது கவலைப்படும் போது ஏசப்பா இருக்கிறாருப்பா, கட்டாயம் போ, கர்த்தர் உங்களோட இருக்காரு. யோசுவாக்கு சொன்னது போல பயப்படாத, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட பலம் கொண்டு திறமானதா இருக்குன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு மாறி மாறி நம்ம புத்தி சொல்ல வேண்டும். விசுவாசம் வேணும்னு சொன்னா அதற்கு நாம் என்ன விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வித்தியாசமான கண்கள் நமக்கு வேண்டும். அதுக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும் அது கதை. அதுக்கு முன்பதாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. வித்தியாசமான பிரகாசம் உள்ள கண்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு ஒரு விசுவாசம் வேணும்னு சொன்னா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய மனக்கண் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரியும்னா நமக்கு வித்தியாசமா தெரியும். ஆகவே ஆண்டவர்கிட்ட வித்தியாசமா இருக்கணும். அந்த 1 ராஜாக்கள், இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சி, அது வேற ஒரு ஸ்டோரி. ஆனா எலிசா தீர்க்கதரிசி இருக்கும்போது அவன் சீரியர்கள் படையெடுக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா. எப்ப படையெடுத்தாலும் இந்த ராஜாவுக்கு போய் சொல்லிடுறாங்க, இந்த இடத்துக்கு வரான், இந்த இடத்துக்கு வரான், நீ தப்பிச்சுக்கோ. அவன் எப்பவுமே தப்பி போயிடும். அப்போ சீரிய ராஜா கேட்கிறான், நான் போற காரியத்துல யாரும் சொல்லி கொடுக்குறாங்களே, உளவாளி யாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீங்க பள்ளி அறையில பேசுறத கூட அந்த ராஜா இப்ப சொல்லிடுவான், அப்படி அவனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொன்னா, அப்படியா அவனை ஒரு தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி எல்லா வீரர்களையும் ராத்திரியே அந்த ஊரை சுத்தி, அவன் வீடு இருக்கிற இடத்த சுத்தி குதிரை படை எல்லாத்தையும் சூழ வச்சுட்டான். உடனே காலையில வேலைக்காரன் எழுந்து வரான். அவனுடைய வேலைக்காரன் எழுந்து பார்த்தா ஒரே குதிரையும் ரதங்களும் நிக்குது. இவங்க 2 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி தப்போம்? உடனே போறான், ஐயா போனோம், செத்தோம், குதிரைகள் எல்லாம் நிக்குது, நம்ம எப்படி வெளியே போறோம், நம்மள கொல்ல வந்துட்டாங்க, செத்தோங்கிறான். உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே இவனுக்கு வித்தியாசமான ஒரு கண்ணை கொடுவோம், என்ன இவன் கண்களை திறந்துங்கிறாங்க. குருடாவா போனா இல்ல, வித்தியாசமான கண். நமக்கு குருட்டு கண்ணா இருக்குது, நமக்கு எப்ப விசுவாச கண்ணு இருக்கணும். எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தா நம்ம மட்டும் ஒரு மாதிரியா பார்க்கணும். இல்ல, என் தேவன் இதை செய்ய முடியும், என் தேவனால கூடும், என் தேவன் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு இவனுக்கு சொல்லுன்னு சொன்னோட என் கண்கள் ஆண்டவர் திறந்தார். போய் பார்க்கறான், எல்லா குதிரையும் அக்கினிமயமா இருக்கு, அக்கினியா இருக்கு. ஆண்டவர் பாதுகாத்தார். அருமையானவர்களே, இது ஒரு ஸ்டோரி தான். இது ஏன் சொல்லுன்னு சொன்னா, இந்த யோசுவாவுக்கு அந்த மாதிரியான விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யோசுவா
அவன் எப்படி சொல்றான் பாருங்க. ஆண்டவரே யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருவான் ஆசா ராஜா, யோசபாத் ராஜா, ஒவ்வொரு ராஜா தாவீது போகும்போது ஆண்டவரே இது கூட யுத்தம் பண்ணுன்னு சொல்லும்போது இவங்க யுத்தம் பண்ணாலும் ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கறத பாக்குறோம். ஆண்டவரே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறத பாக்குறோம். ஆனா இங்க யோசுவா ஒரு சாதாரண ஒரு செயல் வீரன் தான். ஆனா அவன் அங்க போய் நின்றுட்டு என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் சூரியனே நில்லுங்கிறான், சந்திரனே நில்லுங்கிறான். ஆனா அப்படி நடக்குமா? இங்க யாராவது ஒருவர் யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. அதுக்கு முன்னும் இல்லை அதுக்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் சூரியனை சந்திரன் நிக்க வச்சது முன்னாலே யாரை கொண்டு செய்யல, இனிமேலும் நம்மளை கொண்டு செய்ய மாட்டாரு. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் யோசுவாவுக்காக ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட ஒரு விசுவாச வீரனா இருப்பான், எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவனா இருப்பான், எப்பேற்பட்ட ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவனா இருந்தான். ஒரு அடங்கி ஆண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாடாப்படுத்தினாங்க. சின்னது சொன்னா கூட கோவிச்சுட்டு எப்படிடா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த யோசுவா அப்படியாக அவன் இருந்தான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், அவன் ஒரு வித்தியாசமானவன். அது மாத்திர விசுவாசம் உள்ளவனா இருந்தான். இன்னும் அவனை பத்தி பார்க்கும்போது அதெல்லாம் நீங்க நிறைய காரியங்கள் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடக்காரனா இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்தான். முதலாவது ஒரு உயர்வு வர்றதுக்கு காரணம் ஆலயத்தை மதிக்கிறது தான். ஆலயத்துக்கு வராம, ஆலயத்துக்கு சொல்லாம, ஆலயத்தை மதிக்காம, ஆலயத்துல எல்லாம் செய்யாம, நீ என்னதான் எம்டிமைன் படிச்சு பாஸ்டர் ஆகினாலும் சரி, நீ இல்ல ஆண்டவர் சொன்னாலும் பாஸ்டர் ஆனாலும் பேசணும். முதலாவது ஆண்டவருடைய ஊழியத்துல இணைந்து இருக்கணும். ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை அதை சொல்லும் போது ஆசரிப்பு கூடாரம் இப்ப ஆலயம் தான். இந்த ஆலயத்தை கனம் பண்ணணும், ஆலயத்தின் ஆராதனையை கனம் பண்ணணும், ஊழியங்களை கனம் பண்ணணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நீங்க வேதம் முழுசுமே பாருங்க, ஆலயத்தை கனப்படுத்தினவங்களை கனப்படுத்துவாங்க. நான் திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்றேன், கோச்சிட்டாலும் பரவாயில்ல. எங்க அம்மா படிக்காதவங்க தான், 5 வரை தான் படிச்சாங்க. அவங்க தான் முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் பிறகு நான் ஏற்றுக்கொண்டேன். எங்க வீட்டுல 9 பேரும், கடைசி 2 பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க, பெண்கள் 3 பேர். ஆனா நாங்க 6 பேரு இங்க இருப்போம். உங்களுக்கு ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, எவ்வளவு வசதிகள் இருக்குது, வீடு இருக்குது. நாங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட வள்ளுவர் கோட்டம் போற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயல் வழியாக போனோம் அந்த சபைக்கு. அது ஒரு சின்ன சபை, ஒரு உபதேசியார் தான் அதை நடத்துவாரு. நாங்க ஞானஸ்தானம் எடுக்கலாம், நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். 8 மணிக்கு ஆராதனை, 7:50க்கு குமார் பாஸ்டர் எல்லாமே குட்டி பிள்ளை வெறும் கருப்பு கட்டியை போட்டு காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு தலைக்கு குளிச்சு அவ்வளோ அழகா அந்த கேரளா ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்ணி நாங்க 7:50க்கு அங்க போய் இருப்போம். அந்த உபதேசியார் சொல்லுவாரு, அம்மா பெருமையா இருக்குதுமா உங்களை பார்த்தா, ஆண்டவர் உங்க குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போயிருவாருமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தை கனப்படுத்துறது நான் உங்களுக்காக சொல்லல, குறை சொல்லல, அது உங்க இஷ்டம். இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய, நாங்க சாதாரண ஆளுங்க தான். எங்களோட படிச்சவங்க இருக்கிறாங்க, எங்களோட பெரிய பெரிய பேச்சாளிகள் இருக்கிறாங்க, எங்களோட திறமையானவங்க இருக்கிறாங்க, எங்களோட பாடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் பயன்படுத்துகிறார்? ஆலயத்தை கனப்படுத்தினால்தான். கனடா தேசத்துல திருப்பி நான் சொல்றேன், 2000 பேர் மத்தியில பாடின ஒரே பெண் நான் தான். ஹேமாஜான் 500 பேர் தான், டிஜிஎஸ் தினகரன் 500 பேர் தான். ஏன்னா அவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. பெரிய பெர்மன்ஸ் வந்தாலே மிஞ்சி போனா 800 தான். 2000 பேரை ஒரு தடவை கனடால உள்ள அத்தனை சபையிலும் 10 ரூபாய் டிக்கெட் போட்டு ஒரு ஆமேன் இசைக்குழுன்னு வைத்தாங்க. நான் அந்த வருஷம் போயிருக்கேன், மோகன் பாஸ்டரோட போயிருந்தேன் 2002ல, 2000 தான் நினைக்கிறேன். அப்ப மோகன் தம்பி என் கூட வந்திருந்தாரு, அவரும் வந்திருந்தாரு. பாஸ்டரே அமெரிக்கா போயிட்டாரு, எனக்கு விசா இல்லைன்னு அங்க போயிருந்தேன். நான் திருப்பி சொல்றேன், ஆலயத்தை சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நாங்க கனப்படுத்துவோம். நாங்க ஜீதா இறந்துருந்தாங்க, ஒருத்தர் கேட்கிறாங்க ஆலயம் இல்லையான்னு, வருத்தமா இருக்கு. அவங்க இறந்தா ஆலயம் எப்படி நிற்கும்? அதுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு ஆலயத்தை நடத்தணும். உடனே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆலயத்தை எப்படா சாக்கு கிடைக்கும் வைத்து வைக்கிற மாதிரி இருந்தா கூட ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அப்ப வழி எப்படி போகும்? ஆலயத்தை கனப்படுத்தணும். அப்போ நாங்க கனப்படுத்தினதுனால அந்த இடத்துல திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முந்தி ஒருத்தர் சொன்னாங்க, இந்த அம்மா இந்தியால இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பாட்டு வாங்க, 8 மாசமா நாங்க பிராக்டிஸ் பண்றோம், இதுல சேர்க்க சான்ஸே இல்லை அப்படின்னா. அவ பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னாங்க. இப்ப நான் சொல்லல, அப்போ அந்த வீட்டுல இருந்து சொன்னாரு, அவளுக்கு பிராக்டிஸ் தேவை இல்லையா, ஒரு தடவை கொடுத்தா அவ பாடிடுவா, அதெல்லாம் பாடிதான் காட்டுங்களா அப்படின்னாங்க.
சரின்னு போய் பாடுங்க, ஒரே ஒரு பிராக்டிஸ் தான். அப்புறம் 2000 பேர் மத்தியில நான் ஹல்லேலூயா. ஆனா அவ்வளவு பேரும் என்னதான் சொன்னாங்க, நாங்க அழுதம்மா நீங்க பாடும்போது. ஏன் சொல்றேன்னா, என்ன நான் பெரிய ஆள், தெருவுல பாடுவேன். தெருவுல பாடுறதுனால என்னை கன்னடால பாடுறாரு. ஆண்டவரை கனப்படுத்தினா ரொம்ப, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கேன்னு சொன்னா நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல மாட்டேன். நிறைய குறையில குற்றங்கள்லாம் இருக்கும். ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்துவேன். அதிகாலை ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை 2 அதிகாரம் வாசிப்பேன். உங்களுக்காகலாம் முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஆபரேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்த போதுதான் நான் போகல, போயிடுவோம். ஊர்களுக்கு போனா கூட, பிள்ளைகளோட ஊருக்கு போனா கூட அந்த இருக்கிற சபைகளுக்கு போவோம் நாங்க ஞாயிற்றுக்கிழமை. அது என்ன சபையோ, ஒரு தடவை ரோமன் கத்தோலிக்க சபையில கூட போய் வசனத்தை கேட்டு வந்தோம். ஏன்னு சொன்னா, இந்த யோசுவா அவ்வளவு வல்லமை உள்ளவனா, ஆண்டவரை கனப்படுத்தவனா இருந்தான். ஒரு தலைவனை எடுக்கணும்னா எவ்வளவு ஒரு பாரு. இப்ப தலைவனை எப்படினாலும் எடுப்பாங்க, போட்டு போட்டு ஒவ்வொருத்தரும். ஆனா ஆண்டவர் மோசைக்கு பிறகு ஒரு தலைவனை எடுக்கணும்னா காலையில கூட எடுக்கல, யோசுவாவை தான் எடுத்தார். ஏன் காரணம், அவனுக்கு காணப்பட்ட அவனுடைய விசுவாசம், அவனுடைய செயல்பாடுகள், வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் கூட நிக்க வச்சிட்டாரு. நிறுத்துங்கிறான் ஆண்டவர் சொல்லல, இப்படியே சொல்றான். இந்த நான் 4 வருஷம் சண்டை போடுறான், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் நான் சண்டை போடணும். இப்ப சூரியன் போயிட்டு சந்திரன் வந்துட்டா இருட்டாயிடும், அப்ப இவ்வளவு வேற ஜெயிக்க முடியாது. அவனே சொல்றான், சூரியனை இந்த இடத்துல நில்லு, சந்திரனை இங்க நில்லுங்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட எவ்வளவு வல்லமையா அவன் சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு வீரன் இல்ல. அதனால அப்படிப்பட்ட வீரம் உள்ள விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். 3வதாக பார்க்கும்போது விடாமுயற்சி. கடைசியாக அவனுடைய விடாமுயற்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசத்துல இன்னொன்னு ஒரு சின்ன கதையை நான் சொல்லிட்டு போகிறேன். சின்ன, அதாவது லண்டன்ல ஜார்ஜ் முல்லருங்கிறவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனிதனுடைய விசுவாசம். அப்போ நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், அநாத பிள்ளைகளை, ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளை வச்சு நடத்தினார். அவரு விசுவாசத்துல தான் அந்த ஊழியத்தை செய்யறாரு. யாராவது கொடுப்பாங்க, கொள்வாங்க. ஒரு முறை யாருமே கொடுக்கல. எல்லா பிள்ளைகளும் நைட்டு டின்னருக்கு பாக்குறப்ப கால் இல்ல, ரொட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. நானா இருந்தா என்ன சொல்லுவேன், ஏய் ஜெபம் பண்ணுங்கடா, ஒண்ணுமே இல்ல, பிரெட் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நல்லா விழுந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படி பார்த்த வார்த்தையை தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஜார்ஜ் முல்லர் அதை செய்யல. அதுதான் 100% விசுவாசம். அவர் என்ன செய்தார், டேபிள்ல உட்கார வச்சுட்டாரு, தட்டை வச்சுட்டாரு, பாலுக்கு கப்ப வச்சுட்டாரு, எல்லாம் வச்சுட்டாரு. வச்சுட்டு சொல்றாரு, ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பாக்குது, தட்டுல சாப்பாடு இல்ல, மெண்டெல்லாம் தானே நினைப்போம். ஆனா பிள்ளைங்க பண்ணுறாங்க. ஆண்டவரே நீ கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி அப்படின்னு பிளஸ் பண்ணி முடிக்கிறாங்க. கதவு தட்டப்படுது. அப்போ அது வேற பெரிய, எப்படி பால் வந்தது, பிரெட் வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் எப்படியோ அதை வண்டிய ரிப்பேர் பண்ணி பால் சிந்தி போது கெட்டு போகும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படியே கல்யாணம் அந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பிட்டாங்களாம். அப்போ 100% விசுவாசம். விசுவாசம் ஒரு வரம். நம்ம கல்வாரி மக்கள் நல்ல விசுவாசமா இருக்கு. எங்க வீட்டுல விசுவாசம் பாசத்தை தலைவர் போது ரொம்ப விசுவாசமா பேசுவார். நான் சில நேரத்துல இப்ப நான் பேசுவார், நடக்குமா நடக்காதன்னு. அந்த மாதிரி விசுவாசமா பேசும்போது ஆண்டவரை பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். கடைசியாக விடாமுயற்சி சொல்றது. யோசுவா 10:9 உங்களுக்கு தெரியும், படிக்க வேண்டாம். நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சோம்பேறியா இருக்கக்கூடாது, விடாமுயற்சியா செய்யணும். என்னன்னா, எரிகோவல் அந்த கானான்குள்ள போறதுக்கு தடையா இருக்கிறது எரிகோ கோட்டை. இப்ப நான் கோட்டையை நான் போட்டு பார்த்திருக்கேன். ஸ்ரீவைகுண்டத்துல போறப்போ கோட்டை இருக்கும், அதுல ஏறப்பட முடியாது, பயங்கரமா இருக்கும் அந்த சின்ன கோட்டையே. ஆனா இது எரிகோ கோட்டை அவ்வளவு பெருசு. அது உள்ளுக்கு போக முடியாது, கேட்டு அடைக்கப்பட்டிருக்கு. வீரர்கள் நிக்கிறாங்க. எப்படி அந்த கேட்டுக்குள்ள போறது? போனாதானே சண்டை போடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 6 நாளும் நீங்க என்ன செய்ய, உடன்பட்டியை எடுத்துட்டு எக்காலம் போது சுத்தி வாங்க. 7 தரம் சுத்தி வாங்கினாங்க. அப்போ 6 நாள் சுத்தினாங்க, 6 தரம். அப்ப 7ஆவது நாள் திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு 7 தரம் சுத்துங்கிறாங்க. மொத்தம் டோட்டல் 13 தடவை. எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? இந்த ஆண்டவர் என்னடா 7 நாள் சுத்தனமே, அப்பே இவ்வளவு ஏதாவது செய்யக்கூடாதா அப்படி கேட்கக்கூடாது. இதுல இருந்து என்ன அப்படின்னா, நம்முடைய பக்தி வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய காரியங்கள்ல, வேலை இல்லையா, பிரச்சனைகளா, படிப்புலையா, முதல் ஜபத்திலே கிடைக்கலையான்னு கேட்காதீங்க. விடாமுயற்சி செய்யணும். ஆண்டவர் அதனதன் காட்ஸ் டைம் சொல்லுவோம், அதனதன் காலத்துல நேர்த்தியா செய்யற தேவன்.
அவருடைய டைம்ல கரெக்டா செய்வார் ஆண்டவர். எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு கரெக்டா தெரியும். ஆகவே ஆனா நீ அவர் சொல்றது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும், சொல்றது வரைக்கும் நடத்திட்டே இருக்கணும், சொல்றது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்றது வரைக்கும் சோர்ந்து போகாம இருக்கணும். இந்த மக்கள் அதுக்கு யோசுவா காரணமாக இருந்தான். 6 முறை சுத்தினாங்க, திருப்பியும் 7 முறை 13 முறை சுத்தும் போது அவன் பார்க்கும்போது அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அதன் பிறகு உள்ள போனாங்க, சண்டை போட்டாங்க. அது சாதாரணங்களே, இதுல இருந்து நம்ம ஒரு பெரிய சத்தியம் நினைக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார், பலன் கொண்டு திடமனதா இது, நீ பயப்படாமல் கலங்காமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லவனே கைவிடுவதும் இல்லை. நாங்கள் யார் கைவிட்டாலும் சரி, உன் சொந்தக்காரர் விட்டாலும் சரி, உன் பணம் விட்டாலும் சரி, உன் பலம் விட்டாலும் சரி, உன் மகன் கைவிட்டாலும் சரி, உன் மக கைவிட்டாலும் சரி, யார் கைவிட்டாலும் விட மாட்டாங்க, ஆண்டவர் செய்வார். ஆனால் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தா கூட ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னே கைவிடுவதும் இல்லை. நீங்க எந்த தொழிலுக்கு போனாலும் சரி, எந்த காரியத்துக்கு இனிமேல் செய்தாலும் சரி, எந்த பிரச்சனையை முன்வைட்டாலும் சுவாமி, நீ மட்டும் என் கூட இரு சுவாமி, நீ மட்டும் போதும் ஆண்டவரே, எல்லாம் நீங்க மட்டும் இருந்து எங்களை நடத்துன்னு சொன்னாங்கவே. இந்த யோசுவா ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன், இவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்தான். யோர்தானை கடந்தான், அதை சொல்லல, யோர்தானை கடக்கும் போது இவன் தான் செய்தான். இவனும் நிறைய அற்புதங்களை செய்தான். எரியோ கோட்டையை தகழ்ந்தான், சந்திர சூரியனை நிக்க வச்சான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் முன்னும் நடந்ததில்லை, பின்னும் நடந்ததுன்னு சொன்னான். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றான். இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பெற்று அதன்படி நடக்க யோசுவாவை முன் வைத்துக் கொள்வோம். தாவீது சொல்லுகிறான், என் தேவனை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த வசனங்களை, தாவீது சொன்ன வசனங்களை முன் வச்சுட்டு, இதுவரை இப்படி சொல்லியிருக்கேன்னு கற்பனை பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன். அருமையானவர்களே, நீங்க கூட இன்னைக்கு இந்த யோசுவா சொன்னது அவனுடைய காரியங்களை முன்ன வச்சுக்கோங்க. அவன் எப்படி இருந்தான், உன்னை விட்டு நீங்க பயப்பட, உன்னோட விலகுதுல உன்னை கைவிடுதுல, நீங்க வீட்டுல போய் உன்னை விட்டு நீங்க கைவிட மாட்டீங்க சுவாமி அப்படின்னு இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லுங்க. அடுத்த வாரம் வந்து சாட்சி கர்த்தர் உங்களை அந்த விதமாக ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு செழிப்பான வாழ்வை தான் தரணும்னு நினைக்கிறார். தேசமே பயப்படாது, நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்வு தருவார், செழிப்பான புது வாழ்வு உங்களுக்கு தருவார். ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தர ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார், சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பயப்படக்கூடாது சுவாமி, நான் உன்னோட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர் எனக்கும் இந்த சபை மக்களுக்கும் நீ சொல்லி இருக்கிறீர். நீ வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கிலே உண்மை உள்ள ஆண்டவர் சுவாமி, நீ செய்யும் நாங்கள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.